ஒரு ஹோட்டலுக்குள்ள நடக்குது. இது கிட்டத்தட்ட சினிமா கூட அவ்வளோ ராவான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்திருக்காது. என்ன பண்ணாரு, அவர் தெரிஞ்சிருச்சு இங்கே ஏதோ நடக்க போகுது. ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு மாதிரி அங்கேருந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு அது நான் கவனிக்கல. அதுக்கப்புறமா நான் கவனிச்சு சரி நம்ம எழுந்து போயிடலாம், எனக்கு காஃபி வேணாம் நம்ம போகலாம் வீட்டுக்கு போகலான்னு அவர் பின்வாங்கிறதுக்கு மனசே இல்லை. 5-6 பேர் இருக்காங்க. நான் அதை பற்றி அவர் கவலையே படல. டக்குன்னு நீ ஒரு ஸ்டூல் தள்ளி உட்காருனாரு. 3 ஸ்டூல் இருக்கும் அந்த டேபிளில். அந்த லாஸ்ட் ஸ்டூலில் உட்காருனாரு. எனக்கு தெரியல எதுக்குன்னு தள்ளி உட்காந்தேன். அந்த நடுவில் இருக்கிற ஸ்டூல் எடுத்து ஓங்கி அடித்தார். அது 6 பேரும் அப்படின்னு 6 பக்கமாக செதறாங்க. அது வந்து யாருக்கும் பெருசாக அடியெல்லாம் படலை. ஆனாலும் அவங்க 6 பேருமே அந்த பேக் அடித்து வெளியில் போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த ஹோட்டல் ஓனரும் அவரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவர் சொன்னார், ஒத்தனார் எவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அப்போ வேறு ஒரு விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. அதோட தீவிரத்தன்மை எனக்கு தெரியல. ஆனால் அவர் அந்த இடத்துல இந்த தைரியம் இருக்குல்ல, அவர் என்னோட ஹைட் கம்மியாக இருப்பார். அவரை பார்த்தா நம்ப முடியாது, இவருக்கு இப்படி கோவம் வருமானு. நான் அந்த இடத்துல தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமே ஒன்று சொன்னார், அங்கேருந்து நாங்கள் அந்த டவுன்லேருந்து கிராமத்துக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைலாம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அப்போ வந்து பயமே வந்துடுச்சு எங்கள் அப்பா பார்த்து. அதுக்கப்புறம் நான் தான் அவரை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நேரமாக வாதாடி அவர் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தேன்.